ஏ மாமா காலையிலே கடுப்பாவுதியா. எதை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிடும் அதே பார்த்துட்டேயா. காலையிலேயே கெடுப்பா? ஏன் என்னாச்சு? அந்த பொண்ணு அதான் என் முன்னாள் காதலி, அதை பார்த்துட்டேயா. காதலிய பத்தியா? எங்க பார்த்த, எப்ப பார்த்த? இல்லையா, பக்கத்துல பையில பார்க்க போனையா. இப்ப பாக்குற அந்த பொண்ணு வட்டிக்கு பணம் கொடுத்து வசூல் பண்ணிட்டு இருக்கியா. அதுக்கு ஏன் கடுப்பா இருக்க? கடவுள் எனக்கு நல்லதே பண்ணது இல்லையா. கடவுள் நினைச்சிருந்தா அந்த பொண்ணு நேரம் நான் கல்யாணம் பண்ணிருப்பேயா. கடவுள் உனக்கு வேணா நல்லது பண்ணாம இருந்திருக்கலாம், ஆனா அந்த பொண்ணுக்கு நல்லது பண்ணிருக்காப்ல. யோ ஏன் அப்படி சொல்ற? ஆமாயா, அந்த பொண்ணு எவனையும் ஒருத்தனை கல்யாணம் பண்ண வச்சா வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டி வாங்கி சம்பாதிக்குது. இதே உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா யாரு வட்டிக்கு கொடுப்பான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். நல்ல வேலை, கடவுள் நல்ல வேலையை பார்த்துருக்காப்ல. யோ அதெல்லாம் இல்ல, அந்த பொண்ணு மட்டும் நிறைய என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ வேலைக்கு போப்பன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்ததுன்னா நிறைய நான் கஷ்டப்பட்டு பெரிய பணக்காரனா இருப்பேன்யா. நொட்டிடுவாரு. பாட தெரியாத ருக்கு தலைமுடி சிக்கு நிச்சான், அந்த கதையா இருக்க நீ சொல்றது. உனக்கு கஷ்டப்பட்டு ஆளாக்கி படிக்க வச்சு உங்க அம்மா அப்பா சொல்லியே நீ வேலைக்கு போல, அந்த பொண்ணு சொன்னோன்னு உடனே தள்ளிடுவாராம். ஏன்டா அப்படி பண்றீங்க? உன்னை அந்த பொண்ணு விட்டுட்டு போனது காரணமே நீ வேலை வெட்டிக்கு போகாம உருப்படாம சுத்தினதுதான். நீ இதை கதையா சொல்ற. யோ அப்பா அம்மா பேச்ச கூட கேட்காதவன் காதலி சொன்னா கேட்பாயா. உனக்குலாம் என்னையா தெரியும்? இந்த சோகங்கள் வேற உனக்கு. சும்மா எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்கு. இனிமேனாச்சும் முழுங்கா வேலைக்கு போய் கல்யாணத்தை பண்ற. கஷ்டத்தை வந்து உன்ட்ட சொன்னா நக்கலா பண்ற. முன்ன பின்ன காதலிச்சாயா உனக்கு அந்த வழியெல்லாம் தெரியும். இதே கவலைப்பட்டு தொலையாத விடு. பார்த்தனா உட்றா உட்றா விட்டு தொலைடா. இப்ப என்னதான் சொல்ல வர? சரி சரி, அந்த பொண்ணை பாத்திய போய் எதுவும் பேசினியா இல்ல வேற என்னதான் பண்ண? அப்புறம் என்ன பண்ண, பையில வேற காசு இல்ல, அந்த பொண்ணு வேற வட்டி கொடுது, அதான் 10,000 ரூபாய் கடனா வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா? பரதேசி.